கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாளொரு சங்கீதம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் 55வது சங்கீதத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த சங்கீதம் தாவீது பாடின சங்கீதம். இந்த சங்கீதத்தை தாவீது வருத்தமும் பயமும் நிறைந்த ஒரு சூழ்நிலையில் பாடியிருக்கிறார். இதில் மொத்தம் 23 வசனங்கள் உள்ளது. இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக நான் 22வது வசனத்தை வாசிக்கிறேன். நீங்களும் வேதத்தை வைத்திருப்பீர்களானால் என்னோடு கூட பின்தொடருங்கள். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். தாவீது இந்த வார்த்தையை அவர் எந்த சூழ்நிலையில சொல்லுகிறார், எப்படி சொல்லுகிறார் என்று பார்த்தால், தன்னைத்தானே அவர் தேற்றி கொள்ளுகிறார். தன்னுடைய ஆத்துமாவை பார்த்துதான் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், உன்னை ஒருபோதும் அவர் தள்ளாட விடமாட்டார் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு பாடுகள், உபத்திரவங்கள், சோதனைகள், நெருக்கங்கள் நிறைந்த சூழ்நிலை, இன்னும் சொல்ல போனா அவமானம், நிந்தனை, இதை கடந்து கொண்டு வந்திருக்கிற தாவீது ஆத்துமாவில சோர்ந்து போய் இருக்கிறார். இப்போதான் அவர் தன்னைத்தானே தேற்றி கொள்ளுகிறார். இதைதான் நம்ம 1 சாமுவேல் 30வது அதிகாரத்துல பார்க்கிறோம். கர்த்தருக்குள் தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று நம்ம வாசிக்கிறோம். அதை தான் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று. சில நேரங்களில யாராவது நம்மிடத்துல வந்து தன்னுடைய கஷ்டங்களை சொல்லும் பொழுது நம்ம அவர்களை பார்த்து சாதாரணமாய் இந்த வசனத்தை வைத்து சொல்லிவிடுகிறோம், கர்த்தர் மேல உன் பாரத்தை வச்சிருப்பான், அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவாருன்னு சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கு நம்ம இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது தாவீது தன்னைத்தானே தேற்றி கொண்டார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கூட நீங்க பாரத்தை சுமந்து கொண்டிருப்பீர்கள், ஆனால் இல்ல நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் வழியாய் கடந்து கொண்டு இருப்பீர்கள், ஆனால் உங்கள் ஆத்துமாவும் இதே போல சோர்ந்து இருக்குமேயானால் நீங்கள் உங்களை பார்த்து சொல்லிக் கொள்ளுங்கள், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று. ஆண்டவர் மேல தாவீது முழுமையான ஒரு நம்பிக்கையை வைத்திருந்தார். அந்த நம்பிக்கையை வைத்திருந்தது நிமித்தமாக தான் அவரை தேற்றி கொள்ளதை நம்மால் பார்க்க முடிகிறது. எபிரேயர் 10வது அதிகாரம் 23வது வசனத்துல நம்ம வாசிக்கிறது போல தாவீது அதை அழகாய் செய்தார். உங்களுக்காக நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. தாவீது இதை அறிந்திருந்தார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் நிச்சயம் அதை செய்வார் என்று அறிந்திருந்தார். அதனாலதான் தன்னுடைய வாழ்க்கையில வருகிற சோதனைகள்ல அது நடுவில் அவர் நின்று கொண்டு திரும்ப திரும்ப அவர் அறிக்கையிடுகிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், அவர் உன்னை தள்ளாட விடமாட்டார் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஒருவேளை தாவீது வாழ்க்கையில அவன் அனுபவித்த எல்லா காரியங்களையும் நானும் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். அவன் எந்த சூழ்நிலையில எந்த நெருக்கத்துல இருந்து அவர் இந்த வார்த்தையை சொன்னாரோ அதே போல நானும் அதே நெருக்கத்துல தான் இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுவீர்கள். ஆனால் உங்களை பார்த்து சொல்லுங்கள், உங்கள் ஆத்துமாவை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவர் மேல முழுமையாய் நம்பிக்கையை வைத்து சொல்லுங்கள், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், அவர் ஒருபோதும் உன்னை தள்ளாட விடமாட்டார் என்று சொல்லுங்கள். ஆனால் இன்றைக்கு சில நேரங்களில் நம்ம சோர்ந்து போகும் பொழுது நம்ம எதன் மேல நம்பிக்கை வைக்கிறவர்களா இருக்கிறோம்? பொருள் மேல, பணத்தின் மேல, மனிதன் மேல, நம்முடைய திறமை மேல, நம்மளுடைய பலத்தின் மேல, இன்னும் ஆஸ்தியின் மேல, இப்படி சில நேரங்களில நம்ம நம்பிக்கை வைத்து விடுகிறோம். ஆனால் தாவீது அந்த தவறை செய்யவே இல்லை. அவர் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் ஆண்டவர் மேல முழுமையாய் நம்பிக்கை வைத்திருந்தார். அதனாலதான் ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையை மறுரூபமாய் மாற்றினார். இன்றைக்கு உங்களுடைய நம்பிக்கையை உறுதியாய் நீங்கள் ஆண்டவர் மேல பற்றி கொள்ளும் பொழுது நிச்சயம் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் மேல நம்பிக்கையை வைத்து
உங்களுடைய ஆத்துமாவை பார்த்து நீங்கள் தேற்றி கொள்ளுங்கள். தாவீது இந்த ஆலோசனையை அழகாய் நமக்கு சொல்லுகிறார். இதை நம்ம வாழ்க்கையில செய்யும் பொழுது நிச்சயம் ஆண்டவருடைய அற்புதத்தை நம்ம ருசி பார்க்க முடியும். நம்முடைய பாரத்தை ஆண்டவர் லெகுவாய் மாற்றுவதையும் நம்மளால் உணர முடியும். கண்களை மூடி செபிப்போமா. தகப்பனே, மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஏசப்பா, இந்த நேரத்திலும் உம்முடைய கரத்துல எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எதன் மேலேயோ இன்றைக்கு நாங்கள் நம்பிக்கை வைத்து அலைந்து கொண்டிருந்தோம்ப்பா. ஆனால் இப்பொழுது இந்த நேரத்துல எங்களுடைய நம்பிக்கையை முழுமையாக உங்க மேல வைக்கிறோம்ப்பா. தாவீது தன்னை தானே பார்த்து சொல்லி கொண்டார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், அவர் உன்னை தள்ளாட விடமாட்டார் என்று சொன்னார். அதே போல இன்றைக்கு நாங்க எங்க பாரத்தை உங்க மேல வைக்கிறோம்ப்பா. தாவீது எப்படி கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டானோ அதே போல உங்க மேல வைத்திருக்க நம்பிக்கையின் நிமித்தம் நாங்கள் திடப்படுத்தி கொள்ளுகிறோம் அப்பா. நீர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற உண்மை உள்ளவராய் இருக்கிறீர், வல்லவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம் அப்பா. எங்களுடைய பாரங்களை நீர் லெகுவாய் மாற்றும்படிக்காய் செபிக்கிறோம். ஏசப்பா, அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க தம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அப்படியே செய்வீராகப்பா. இயேசுவே, நீர் அவர்களுடைய பாரத்தை எடுத்து போடுவீராக தகப்பனே. அவர்களுடைய ஆத்துமாவை தேற்றுங்கப்பா, திடப்படுத்தும்படிக்காய் செபிக்கிறோம்ப்பா. அப்படியா நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்துல செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, மற்றவர்களை பார்த்து நீங்கள் உன் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விடு என்று சொல்லுவதை விட உங்களுடைய ஆத்துமாவை பார்த்து உங்களை நீங்களே பார்த்து கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லி பாருங்கள். நிச்சயம் ஆண்டவர் உங்க வாழ்க்கையை மாற்றுவார், உங்களுடைய பாரத்தை மாற்றுவார். இந்த வசனத்தின்படியே ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். God bless you.